எல்லாம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமா அத சொல்ற சங்கீதக்காரன் தாவீது இன்னொரு இடத்துல, மான்கள் நீரோடைகளில் வாஞ்சித்து, எப்படி வந்து மானுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டால் தண்ணியை விரும்பும், இடத்தை தேடும். ஒரு தாகமா ரொம்ப நேரம் தாகமா தண்ணியை தேடி இருக்கிறவங்க கிட்ட தண்ணியை கொண்டு போய் குளத்துல விட்டா எப்படி இருக்கும்? அள்ளி 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 குடிச்சிருவாங்க. அதான் சொல்லுகிறது, மான்கள் நீரோடைகளில் வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா படைத்தவரை என்ன பண்ணுகிறது? வாஞ்சிக்கிறது. தேவனை வாஞ்சிக்கும் பொழுது குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனதின் நோக்கம் என்ன? திட்டம் என்ன? அன்றாட தேவனோடு அவர்கள் பழகும் பொழுது ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். தேவனை விட்டு உறவுகள் துண்டிக்கப்பட்டு இந்த தப்பான பிசாசோடு தன்னுடைய பழக்கத்தை ஏற்படுத்திக்கும் பொழுது இந்த உலகம் செத்தது, ஆவி செத்தது, ஆத்துமா செத்தது, சரீரம் செத்தது. அதனாலதான் இன்னைக்கு பிறந்த சின்ன குழந்தைங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்வது ஈஸி, ஆனால் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு நேராய் நடத்துவது கஷ்டம். அதனாலதான் சபையை வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க யாருடையவர்கள், எதற்காக இந்த பூமியில படைக்கப்பட்டீர்கள், எதற்காக மனைவி, எதற்காக கணவன், எதற்காக பிள்ளைகள், எதற்காக வீடு, எதற்காக வாழ்க்கை, இவ்வளவு தூரம் பயணங்கள், ஒவ்வொரு நாளும் உங்களை சொல்லி சொல்லிய தேவன் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இங்க ஆதியாகமம் 3 முதல் பாருங்க, மனுஷன் பிசாசோட உறவு வைக்கிறத இங்க வேதத்துல நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தப்பு எங்க நடந்தது? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆனா தேவன் சொல்லிட்டு போறாரு, ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு படிச்சு சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்லி? தோட்டத்தில் இருக்கிற சகல கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை என்ன பண்ணாத? பார்க்கறதே தப்பு, தொடர்றதே தப்பு. அதை காட்டிலும் தொட்டு 3வது என்ன பண்ணாங்க? எடுத்து என்ன பண்ணாங்க? வாயிலே வைத்தார்கள். வாயிலே வைத்து அதனுடைய எசன்ஸ் சரீரத்துக்குள்ள போச்சு. போனது மாத்திரம் ஆவி அவுட்டு, ஆத்துமா அவுட்டு, சரீரம் அவுட்டு. இவங்களோட போயினத பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து பெத்துக்கிற அந்த குழந்தை பாவத்திலே பிறக்குது. பிறந்த உடனே கத்தி எடுக்குது பாருங்க. தன்னை படைத்த தேவனவே மறந்து விடுகிறார்கள். அதங்க சொல்றாரு, சர்ப்பம் என்றால் என்ன? பிசாசு. எல்லாம் சொல்லுங்க, சர்ப்பம் என்றால் பிசாசு. அதாங்க சொல்றாரு, முத பழக்கம் அவனோட பழகுறாங்க பாருங்க. அது ஸ்திரியை நோக்கி. பெண்கள் கொஞ்சம் பலவீனமானவர்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷர்களே, உங்கள் ஜெபங்களுக்கு தடைபடாதபடி உங்கள் மனைவிகளை குறித்து எப்படி இருங்க? எச்சரிக்கை ஆயிருங்கள். பெண்கள் எதை பார்த்தாலும் விரும்புவார்கள், எதை பார்த்தாலும் கவரப்படுவார்கள். பார்த்துருக்கீங்களா? தெருவில் நைட்டி வித்துட்டு போனாலும் சரி வாங்கிடலாமான்னு பார்ப்பாங்க. கவரிங் வித்துட்டு போனாலும் சரி கூப்பிட்டு பார்ப்பாங்க. பிசாசு நல்லா திட்டம் போட்டான், ஆதாமை ஏமாற்ற முடியாது. நிறைய பேர் ஆம்பளைங்களை பார்த்துருக்கீங்களா? நீங்க விரும்ப மாட்டார்கள், சரியா? ஏன்னா பெண்கள் தான் விரும்புவாங்க, எல்லாத்தையும் விரும்புவாங்க பாருங்க. இது வாங்கிடலாம், அது வாங்கிடலாம், இது வாங்கிடலாம். இன்னைக்கு அநேகர் அப்படி விரும்பிதான் கடத்தில் மூழ்கி அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப பிசாசு பார்த்தான், அம்மாவுடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது, எதை விரும்புகிறது?
பார்த்தான் பிசாசு. அப்ப பாருங்க, அந்த சர்ப்பம், அந்த பிசாசு யார் இடத்தில் வருகிறான் பாருங்க. சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. பிசாசு எப்படியா? ரொம்ப தந்திரமானவன். உங்களை பாவம் செய்ய வைக்கணும்னா பாருங்க, உங்க அப்பா அம்மா உங்களை கடுமையா திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா தப்பு செய்ய வைக்கிறவங்க சொல்லுவான், தம்பி நல்லவன் மாதிரியே இருக்கியப்பா, இருந்தாலும் உங்க அப்பா அம்மா உன்னை என்ன பண்ணிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாதுப்பா. குலோப் ஜாம் மாதிரி. குலோப் ஜாமா மெல்லவெல்லாம் தேவையில்லை, நாக்கில் வச்சவே போதும், அது என்ன ஆயிரும், அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சிரும் பாருங்க. அந்த மாதிரி அப்படியே தந்திரமா நைஸா பேசி உங்களை வசப்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தையே குலைத்து விடுவான்.